எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா யூஸ்ஃபுல்லான இந்த இயர்க்கான கேலண்டர்ஸ் தான் நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, இந்த மாதிரி பிரெட் ஷேப்ல வரைஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி ஒரு திக்கான பேப்பர் அப்படி இல்லைன்னா வந்து கார்ட்போர்டில் நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஹார்டான பேப்பரில் நான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி வந்து 12 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு பெயிண்ட் பண்ணணும். சென்டரில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் தான் பண்ணியிருக்கேன். பிரெட் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்தா கொஞ்சம் லுக்காக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாக எல்லோ கலர் கொடுத்துட்டேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடில் வந்து அவுட்லைன் மாதிரி ப்ரௌன் கலர் தான் ஃபுல்லாக கலர் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பிரெட்லலாம் வந்து ப்ரௌன் கலர் இருக்கும்ல, அது மாதிரி தான் 12 பீஸ்க்கும் வந்து கலர் பண்ணி இது ட்ரை ஆனதுக்கப்புறமா சென்டரில் வந்து இப்போ பாக்ஸ் தான் வரைஞ்சி விடணும். இந்த மாதிரி ரோவும் காலமும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சி பாக்ஸாக நம்பர்ஸ்லாம் உள்ளே எழுதுகிற அளவுக்கு நம்ம வந்து கேப் விட்டு கோடு போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு அவுட்லைனாக நான் வந்து ஸ்கெட்ச் பென் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு மேலே ஃபர்ஸ்ட் வந்து மந்த் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கீழே டேஸும் நம்பரும் வந்து மொபைல் பார்த்து தான் நான் வந்து இதில் எழுதி விட்டேன். ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது கூட இந்த அளவுக்கு அசைன்மெண்ட் வந்து பொறுமையாக உட்காந்து எழுதுனது கிடையாது. இந்த கேலண்டர்லாம் பண்ணும்போது விடிய உட்காந்து நான் வந்து எழுதிட்டு இதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. எல்லா மந்த்துக்கும் உட்காந்து பொறுமையாக நான் எழுதி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ஒரு ஸ்டாண்டு தான் ரெடி பண்ணணும். இந்த ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணலாம். இது வந்து பிரெட் தானே, பிரெட்டுக்கு வந்து டோஸ்டர் மிஷின் மாதிரி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து இதுக்கு மேலே உள்ள பார்ட்டில் வந்து லைட்டாக கட் பண்ணி ஹோல் போட்டு விட்டுக்கிறேன். லைட்டாக தான் கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பிரெட் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால லைட்டாக கட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே வந்து கலர் பேப்பர் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற பிளேஸை மட்டும் நான் கவர் பண்ணலை. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோன்ஸ்லாம் பொறுக்கிட்டு வந்து இதுக்குள்ளே போட்டேன். ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து லேஸாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கணும் காண்டி தான் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு அந்த ஸ்டோன்ஸ்லாம் அந்த ஓட்டோடையே வெளியே வந்துடக்கூடாதுல, அதனால தெர்மாக்கோலை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து பிரெட்டெல்லாம் வச்சு பார்த்தேன், நல்லாவே நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது டோஸ்டர்னு நம்ப வைக்கிறக்காண்டி நான் வந்து வெளியே கண்ணு மூக்கெல்லாம் வரைஞ்சி கொஞ்சம் பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணி விட்டேன். அவ்வளோதான், ரொம்பவே க்யூட்டான கேலண்டர் வந்து ரெடி ஆச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்டடி டேபிளில் வைக்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். நம்பர் 2, பின்ட்ரெஸ்ட்ல இந்த மாதிரி கேலண்டர் நான் வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். இதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சேன். ஆனால் வந்து ட்ரை பண்ணாமலே விட்டுட்டேன். ஏன்னா இதுக்கு கிளே ரொம்ப தேவைப்படும்னே நான் வந்து பண்ணாமல் விட்டேன். அதுக்கப்புறமா எப்படியாச்சும் இதை பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு தான் கார்ட்போர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணோம்னா கொஞ்சம் தான் கிளே தேவைப்படும், ரொம்ப தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு கார்ட்போர்டில் ஃபர்ஸ்ட் வந்து பென்குயின் ஷேப்பில் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்தேன். ஆனால் வந்து பென்குயின் ஷேப்பில் வராமல் இது வந்து டக் ஷேப்பில் வந்துச்சு. நான் வந்து கலர் பண்ண லட்சணம் அப்படி. கார்ட்போர்டு இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி அதில் ஒரு பீஸில் மட்டும் நம்ம சென்டராக ஹோல் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கு பேக் சைடில் வந்து கார்ட்போர்ட் பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு அந்த ஹோலுக்கு பின்னாடி நம்ம வந்து ஒட்டி விட்டுறணும். அதுக்கப்புறமா சைடில் எல்லாம் கார்ட்போர்டை வச்சு நம்ம கவர் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டோமா. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா கிளே நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்துக்கணும். ஏர் ட்ரை கிளே கூட யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து கார்ட்போர்டே நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி கலர் பேப்பர் கூட நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கப்புறமா இதுக்கு வந்து மூக்கும் நான் ஒட்டி விட்டுட்டேன். இதை வந்து நல்லா காய வச்சுட்டு நான் 2-3 நாள் கழிச்சு தான் இதவே பார்த்தேன். நல்லாவே ட்ரையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு பேஸுக்கு ஒயிட் கலர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்பர்ஸ் மந்த்லாம் எழுதுறதுக்கு வந்து நம்ம பிளாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து கிளேவை இந்த மாதிரி கியூப் சைஸில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் 2, ரெக்டாங்கிள் ஷேப்பில் 3 நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுவும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பேலன்ஸ் வந்து கொஞ்சமாக கிளே இருந்துச்சு. இதை தூர போடுறதுக்கு மனசு வராமல் ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணேன்னா அந்த டக்குக்கு பின்னாடி வந்து இந்த பேக் மாதிரி ஒட்டி விட்டுட்டு இந்த பிளாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கலர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லோ கலர் தான் பண்ணேன். அதான் பென் குயின்க்கு வந்து வேற கலர் கொடுப்பாங்க, பிளாக் அண்ட் ஒயிட். நான் வந்து ஃபுல்லாக எல்லோ கலர் கொடுத்தனால இது வந்து நான் டக்காக மாற்றிட்டேன். இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து மந்த்தும் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கல நம்பர்ஸ் நம்ம வந்து எழுதி விட்டுக்கணும். நம்பர்ஸும் மந்த்தும் நான் வந்து ஃபுல்லாக மென்ஷன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு கண்ணு மட்டும் வரைஞ்சி விட்டோம்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஃபைனல் டச்சாக இதுக்கு வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு வழியாக எப்படியோ இது வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் இருக்கிற 2 மந்த்தையுமே நான் வந்து பின்னாடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா முன்னாடி வந்து இந்த கேப் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம நம்பர்ஸ் என்னென்ன டேட்டோ அன்னன்னைக்கு நம்ம வந்து இது மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த க்யூட்டான கேலண்டர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.
கேலண்டர் பார்க்கறதுக்கு தான் டிஃபிகல்ட்டா இருக்கும், ஆனா ரொம்பவே ஈஸி தான். என்னடா கேலண்டர்னு சொல்லிட்டு ஏதோ மேக்ஸ்ல வந்து ஜாமெண்ட்ரிலாம் வரைஞ்சிட்டு இருக்காளான்னு பாக்கீங்களா? இந்த பென்டகான் ஷேப் வரையறதுக்கு தான் நான் வந்து இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். கரெக்டான மெஷர்மெண்ட்ல வரையறதுக்காண்டி தான் நான் வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கேன். ஷேப்ல வரைஞ்ச உடனே இந்த சர்க்கிளோட நம்ம சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிட்டே இருக்கும்போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இது ரொம்ப குட்டியா இருக்கு, இதுல நம்பர்ஸ் எல்லாம் எழுத முடியாது சொல்லிட்டு இதோட கொஞ்சம் பெரிய சைஸா நான் வந்து மறுபடியும் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி வந்து கலர் பேப்பர்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் பேப்பர்லனா பிளாக் அண்ட் ஒயிட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் 12 கலர்ஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். எல்லா பேப்பர்லயும் நம்ம வந்து பென்டகான் ஷேப் கொண்டு வரணும். அதுக்கு இந்த மாதிரி வந்து அதுக்கு மேலே நம்ம டிரா பண்ணோம்னா அதுல உள்ள ட்ரேஸ் வந்து தெரியும்ல, அதை வச்சு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ண கூட இந்த மாதிரி உள் பக்கமா நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா பேப்பர்லயும் நான் வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா பேப்பரையும் ஃபோல்டு பண்ணி அந்த ஷேப்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறமா சென்டர்ல நம்ம வந்து மந்த் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கலாம். நான் ரெடி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 6 பேப்பர் மட்டும் எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஃப்ளவர் ஷேப்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டுலாம். உள் பக்கமா வந்து ஒரு பேப்பரை ஃபோல்டு பண்ணி விட்டோம்னா அதை வந்து தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஒட்டி விடணும். எனக்கு சப்ஜெக்ட்ல மேக்ஸ் தான் பிடிக்காது, ஆனா இது வரையறதுக்கே நான் வந்து மேக்ஸ் தான் யூஸ் பண்ண, வேற வழி இல்லாம அது கஷ்டமா இருக்குமா நினைச்சேன். கொஞ்சம் ஈஸியாவே நான் வந்து இதை முடிச்சிட்டேன். ஃப்ளவர் ஷேப்ல அரேஞ்ச் பண்ணது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டோமா, இப்போ வந்து மேல் பக்கமா நம்ம வந்து இதை ஒட்டிட்டே வரும். இப்போ வந்து ஒரு பவுல் ஷேப்ல கிடைச்சிடும். இதே மாதிரி இன்னொரு பீஸும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மிச்சம் இருக்கிற 6 பேப்பரை ஜாயின் பண்ணி இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒட்டி விட்டுட்டோம். ஒரு பால் ஷேப்ல நமக்கு வந்து கேலண்டர் ரெடி ஆயிடும். இதுவும் ரொம்பவே ஈஸியா இந்த கேலண்டர் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இது ஈஸியா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 4 இதான் லாஸ்ட் ஒன். மித்த 3 கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி நீளமான பேப்பர் எடுத்து 31 பாக்ஸ் வர மாதிரி நம்ம வந்து லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா சென்டரா ஒரு லைன் போட்டுட்டு கீழே உள்ள பாக்ஸ்ல வந்து இதுல எப்படி நம்பர்ஸ் போடணும்னா ஃபர்ஸ்ட் 1 to 9 வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் போட்டுட்டு மறுபடியும் 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் போடணும். அதுக்கப்புறம் வந்து 0 to 9 வரைக்கும் 3 டைம்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு லாஸ்டா 0 1 போட்டுக்கணும். இதுக்கு மேலே வந்து 1 to 9 வரைக்கும் 0 போடணும். அதுக்கப்புறம் வந்து 0 to 9 வரைக்கும் நம்ம 1 போடணும். இதே மாதிரி 2 3 மட்டும் போட்டுட்டு அடுத்து வந்து இதே மாதிரி நீளமா பேப்பர் எடுத்து அதுல வந்து டேஸும் மந்த்தும் நம்ம வந்து எழுதி விட்டுக்கலாம். நான் சொல்ற நம்பர் வந்து கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா இதுல வந்து ஸ்லோவா தான் இருக்கும், நீங்க வந்து பார்த்தே மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து குட்டியா கலர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி 2 சைட்ல லைட்டா வந்து ஒரு லைன் போட்டு கட் பண்ணி விட்டுக்கணும். அப்பதான் வந்து இந்த பேப்பர் உள்ள போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி அந்த பேப்பரை வந்து உள்ள திணிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதை எங்கனாலும் மாத்தி வச்சுக்கலாம். இப்போ வந்து சண்டேனா சண்டே வச்சுக்கலாம், மண்டேனா மண்டே வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்பர்ஸுமே வந்து டேட் என்ன டேட்டோ அதுபடி நம்ம வச்சுக்கலாம். மந்த்தும் அதே மாதிரி தான். இப்போ இதுக்கு வந்து ஸ்டாண்ட் தான் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஐ ஸ்டிக்கும் பேம்போ ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஐ ஸ்டிக்கை ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கு மேல வந்து பேம்போ ஸ்டிக் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம ஒட்டி விட்டுக்கணும். இதுல இன்னொரு பீஸும் ரெடி பண்ணிட்டு அந்த பேப்பரோட சைஸுக்கு நம்ம வந்து பேம்போ ஸ்டிக்கை கட் பண்ணி இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் சென்டரா நம்ம வந்து ஒட்டி விட்டுறணும். இதே மாதிரி 3 ஸ்டெப்பும் நான் ஒட்டி விட்டுருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. இந்த பேப்பரை வந்து இதுல ஒட்டி விடணும். சென்டரா வந்து க்ளூ போடக்கூடாது, சைட்ல 2 பக்கம் தான் நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டணும். அப்பதான் வந்து சென்டரா இருக்க பேப்பர் வந்து அங்கங்க மூவ் பண்ண முடியும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளா ஒரு கேலண்டர் வந்து ரெடி ஆச்சு. இது வந்து உங்க டெஸ்க்ல வைக்கிற அளவு கூட நீங்க குட்டியா ரெடி பண்ணிக்கலாம். என்னோட சேனலை ஏற்கனவே நான் வந்து கேலண்டர்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க, நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.